அத்தியாயம் 17. ஹென்ரியும் தேவராஜனும் குளிச்சு கரையேறி சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வர்றப்போ மணி 2 இருந்துச்சு. ஆத்துல நீந்தி குளிச்ச அனுபவம் உடலுக்கும் மனசுக்கும் இதமா இருந்துச்சு. அந்த சில மணி நேரங்கள்ல தேவராஜனும் ஹென்ரியும் எவ்வளவோ விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டாங்க. தேவராஜன் தன்னோட சொந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்து மனிதனோட அந்தரங்கமான பிரச்சனைகளை பத்தி வேதாந்தம் மாதிரி இல்லாம வாழ்வோட நடப்பு இயல்புகளை பத்தியும் அத ஒரு சொந்த பிரச்சனை மாதிரி நினைச்சு பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒவ்வொன்னா நினைச்சு அசை போட்ட மாதிரியே வர வழியெல்லாம் மௌனமா வந்தான். ஊரும் தெருவும் மனுஷங்களும் வீடும் வர வர அது சம்பந்தப்பட்ட பொது காரியங்களும் பொதுவான நினைப்புகளும் அவ சிந்தனையில வரப்போ மனுஷனோட உண்மையான சொந்தமான பிரச்சனைகள் எவ்வளவு தூரமா நிக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. கடத்தெரு வழியா வர்றப்போ பக்கிரி கடையில சைக்கிளை விட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போகலான்னு நினைச்ச தேவராஜன் சுரீர்னு அடிக்கிற வெயில்ல நடக்கிற சிரமத்தை நினைச்சும் காலையில மண்ணாங்கட்டி சைக்கிள் விடுற ஒரு சான்ஸ தான் பறிச்சுக்கிட்டதையும் சாயங்காலம் அவனுக்கு காசு கொடுக்கறதா சொன்னதையும் நினைவுல வச்சு இப்போ வீட்டுக்கு போய் சைக்கிளை அவன்கிட்ட கொடுத்துட்டு அனுப்புறது மூலமா இந்த வாக்குறுதிய செலவில்லாம நிறைவேற்ற நினைச்சு சைக்கிளோட வீட்டுக்கே வந்தான். ஆத்துக்கு போறப்போ இருந்ததை விடவும் இப்போ திரும்பி வந்து இந்த தெருவுல நுழையிறப்போ ஹென்ரிக்கும் இந்த தெருவுக்கும் இருக்கிற உறவு தேவராஜனுக்கு புதுசாவும் தெளிவாவும் விளங்குச்சு. எதிர் வீட்டை ஒரு புதிய சொந்தத்தோட தேவராஜன் பார்த்தான். தேவராஜன் வீட்டுக்கு முன்னால சைக்கிளை நிறுத்தி இறங்கினப்போ வழக்கமா சாத்தி இருக்கிற வீட்டோட முன்கதவு லேசா திறந்திருந்துச்சு. எங்கோ கிளம்புற மாதிரி கையில கம்பு ஊன்றி கிழவர் வந்து நின்னுட்டு இருந்தாரு. நாயனம்மா, நான் குமாரபுரம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு எந்த காலத்திலயோ இறந்து போயிட்ட தன்னோட மருமகள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு கிழவர். அவர் பின்னாடி மண்ணாங்கட்டி ஏதோ பெரிய ஹாஸ்ய நிகழ்ச்சியை ரசிக்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே அக்கம்மா அக்கம்மா தாத்தா கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டே உள்ள ஓடினான். அக்கம்மா கையில இருக்க பாத்திரத்தோட அவனை அடிக்கிற மாதிரியே கைய ஓங்கிட்டு அப்படியே போடட்டுமா தலையில கலப்ப உழுவா கலப்ப அவரை புடிச்சு உட்கார வைனா சிரிப்பு என்ன சிரிப்பு, ரொம்ப துளுத்து போயிட்ட நீ, உன்னை இரு வரேன்னு சொல்லிட்டு கிழவரை நோக்கி வந்தா. ஆனா தெருவுல தேவராஜன் வர்றத பார்த்துட்டு அவங்க பாத்துக்குவாங்கன்னு அப்படியே போட்டுட்டு வந்த கைவேலைய கவனிக்க உள்ள போன. என்ன தாத்தா புறப்பட்டுட்டீங்களான்னு பரிகாசமா கேட்டான் தேவராஜன். அவன் கேட்ட தோரணையிலேயே இது அடிக்கடி நடக்கிற ஒரு நாடகம்னு ஹென்ரிக்கு புரிஞ்சிச்சு. கிழவர் ரொம்பவும் காரியமா பேசினாரு. ஆமாப்பா, வண்டி வந்து நிக்குது, போயிட்டு எப்போ வருவீங்க? கல்யாண வீட்டுக்காரங்க உடனே விட்டுடுவாங்களா? என் அங்கவஸ்திரத்தை கொண்டாயேன்னு சொல்லி மேல போட்டிருந்த கிழிஞ்ச அங்கவஸ்திரத்தை எடுத்து அவன் கிட்ட நீட்டினான். அடடா, இந்த அங்கவஸ்திரமே பிரமாதமா இருக்குது, போட்டுக்கோங்க தாத்தான்னு அதையே அவர் கழுத்துல சுத்தி போட்டு கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டு வந்து பெஞ்சில உட்கார வச்சான் தேவராஜன். வண்டி வந்து நிக்குது பாருன்னு மறுபடியும் சினுங்கினாரு கிழவர். ஏன் தாத்தா, கல்யாணத்துக்கு நான் வர வேணாமா? நீயும் வரியா தம்புடு? அங்க வந்து அழக்கூடாது. நாயனம்மா, தம்புடுக்கு சட்டை போட்டு அனுப்பு சீக்கிரம், நாளையாச்சேன்னு தேவராஜனுக்கு நினைவுல கூட முகம் தெரியாத அவனோட தாயை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு கிழவர். முற்றத்துல நின்றுட்டு இருந்த பண்ணை ஆட்களும் இந்த நாடகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. தேவராஜனும் ஹென்ரியும் மாடிக்கு போனாங்க. மாடிப்படியில நின்னு தேவராஜன் மண்ணாங்கட்டிய கூப்பிட்டு சைக்கிளை கொண்டு போய் பக்ரி கடையில கொடுக்க சொன்னான். கிழவர் அந்த சில வினாடிகள்ல குனிஞ்ச தலையோட உட்கார்ந்து இருந்த நிலையிலேயே தூங்கிட்டாரு. அடிக்கடி அவருக்கு இந்த மாதிரி வரும். அடுத்த வண்டி எப்ப வருமோ? மாடிப்படி ஏறிட்டு இருந்தப்போ ஹென்றி வீட்டோட பின்புறம் பார்த்தான். அங்க பச்சையும் சிவப்புமா அழுத்தமான கலர்ல சேலை உடுத்தின மேல ரவிக்க இல்லாத விவசாய கூலி பெண்கள் நின்னு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தி அவ புருஷனோட தலையில பேன் பார்த்துட்டு இருந்தா. மாட்டு கொட்டகை ஓரமா 3 கற்களை வச்சு அடுப்பு மேல ஒரு பெரிய பானையில கூழ் கொதிச்சிட்டு இருந்துச்சு. மரத்துடுப்பு வச்சு இந்த வீட்டை சேர்ந்தவன்னு சொல்ற மாதிரி தோற்றமுள்ள ஒரு வேலைக்காரன் அதை காய்ச்சிட்டு இருந்தான். பக்கத்துல கொஞ்சம் பேர் வரிசையா உட்காந்து கூழ குடிச்சிட்டு இருந்தாங்க. இது ஹென்ரிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க தயாரிக்கிறதும் இவங்க சாப்பிட்டு இருக்கிறதும் வேற வேறன்னு தேவராஜன் அவனுக்கு விளக்கி சொன்னான். யூனோ ராகி? எஸ், இங்கெல்லாம் கெவுருன்னு சொல்லுவோம். அதை அரைச்சு தி மேக் சம் பாரிட், அது கூழுன்னு சொல்லுவாங்க. இப்போ காய்ச்சுறாங்களே இதை களியாக்கி தண்ணி ஊற்றி வச்சிடுவாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் காய்ச்சுவாங்க. அப்புறம் அதில் மோர் ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க. இப்போ அவங்க சாப்பிட்றது முந்தா நாள் காய்ச்சினது. அது ருசியா இருக்குமா? இருக்கும், நான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னான் தேவராஜன்.
கேன் ஐ ஹாவ் சம்னு குழந்தைத்தனமா கேட்டான் ஹென்றி. அப்போ தேவராஜனுக்கு அவன் மேல ஒரு புதிய அன்பு சுரந்துச்சு. கொண்டு வர சொல்றேன், வாங்க மேல போகலான்னு சொன்னவன் மாடியரை பூட்டி இருக்கிறத பார்த்து நின்ன இடத்துல இருந்து அக்கம்மா கிட்ட, அக்கம்மாய் யார்கிட்டயாவது சாவி கொடுத்து அனுப்புன்னா. யாரோ ஒருத்தன் சாவி கொண்டு வந்தான். ரொம்ப மரியாதையா மாடிப்படி கைப்பிடி சுவர்ல சாவியை வச்சுட்டு அவன் போனான். தேவராஜனும் ஹென்ரியும் மாடிக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சைக்கிள் கடைக்கு போயிருந்த மண்ணாங்கட்டி திரும்பி வந்தான். கீழே குரல் கேட்டுச்சு. தேவராஜன் மண்ணாங்கட்டிய கூப்பிட்டான். மண்ணாங்கட்டி மாடிக்கு வந்தப்போ தேவராஜனும் ஹென்ரியும் எதையோ நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க மண்ணாங்கட்டிக்கு சிரிப்பு வந்துச்சு. என்ன விஷயம்னே தெரிஞ்சுக்காம அவன் சிரிக்கிறத பார்த்து இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. தேவராஜன் சிரிப்புக்கு இடையில ஹென்றி கிட்ட ஆங்கிலத்துல சொன்னான், அந்த டான்ஸ் கொஞ்சம் ஆடி காமிங்க, அவனும் பார்க்கட்டும். கொஞ்சம் தயக்க கூட இல்லாம ஹென்றி எந்திரிச்சு நின்னு மண்ணாங்கட்டிய கமான் லிசன்னு பக்கத்துல கூப்பிட்டு நாட்டியம் சொல்லி கொடுக்கிற பாவனையில ஒரு கைய முன்னாடியும் இன்னொரு கைய பின்னாடியும் வச்சு உள்ளங்கைய பூ விரிக்கிற மாதிரி விரிச்சு 1 2 1 2ங்கிற தாளலயத்தோட சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு முன்னும் பின்னுமா வளைஞ்சு நிமிந்து குதிக்க ஆரம்பிச்சான். சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு சொல்லிட்டு அதே தாளத்துல தட்டாமலே சுத்துனான். ஒரு சுத்து சுத்தி பழைய பொசிஷனுக்கு வந்து மண்ணாங்கட்டி எதிரில நின்னு மண்ணாங்கட்டியோட முகத்துக்கு எதிரில பா பா பான்னு ஆவர்த்தனை பண்றது மாதிரி முடிச்சு தானே கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டான். இதுக்கிடையில தேவராஜன் சிரிச்சு சிரிச்சு மூச்சிறைக்கிறவன் மாதிரி கட்டில்ல விழுந்து வயிற்ற புடிச்சுக்கிட்டு புரண்டான். மண்ணாங்கட்டிக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனும் கூட சேர்ந்து சிரிச்சான். ஹென்றி சிரிச்சுக்கிட்டே தேவராஜனை எழுப்புனான். கெட் அப், இட் இஸ் யுவர் டர்ன். ஐயோயோ நோ, இட்ஸ் நாட் ஃபேர். தேவராஜன் எழுந்து ஆட போறதை எதிர்பார்த்த மண்ணாங்கட்டி பெருசா சிரிக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டான். ஹென்றி தன்னோட நியாயத்திற்கு சப்போர்ட்டா மண்ணாங்கட்டியையும் கூட சேர்த்துக்கிட்டான். நீ சொல்லுப்பா, அவர் சொன்ன உடனே நான் ஆடிச்சுதே, இப்ப அவர் ஆடணும்ல. அவன் பேசிய வாசைக்காகவும் மண்ணாங்கட்டி சிரிக்க ஆரம்பிச்சான். தேவராஜன் எந்திரிச்சு இடுப்பு வேட்டியை இறுக்கி கட்டிக்கிட்டு ஹென்றி ஆடின மாதிரியே ஆடினான். ஓ மார்வலஸ்னு ஹென்றி அந்த காட்சியை ரசிச்சான். மண்ணாங்கட்டிக்கு இது எல்லாரும் வந்து பார்க்கணும்னு இருந்துச்சு. தேவராஜன் ஆடி முடிச்சதும் அவர் தான் நல்லா ஆடினார்னு ஹென்ரிய கை காட்டினா மண்ணாங்கட்டி. அது சரிங்க, இப்ப நீங்க ஆடணும்னு மண்ணாங்கட்டி கிட்ட சொன்னான் தேவராஜன். மண்ணாங்கட்டி ஓட ஆரம்பிச்சான். ஹென்றி அவனை தாவி பிடிச்சான். விடுங்க ஐயா விடுங்கன்னு திமிர்னா மண்ணாங்கட்டி. தேவராஜன் கதவை சாத்தினான். வேற வழி இல்லாம போக இவங்க ஆடும்போது தானும் ஆடலாங்கிற ஆசையும் கொஞ்சம் மனசுல வர வெக்கத்தால கொஞ்சம் தயங்குனா மண்ணாங்கட்டி. கையை எப்படி வச்சுக்கணும்னு தேவராஜன் அவனுக்கு சொல்லி கொடுத்தான். சி அப்படி இல்லடா இப்படின்னு கொஞ்சம் வாத்தியார்த்தனத்தோட மிரட்டியே சொல்லி தந்தான் தேவராஜன். சொல்லி கொடுக்கிற சாக்குல தேவராஜன் ஆட, அதை ரசிக்கிற சாக்குல ஹென்றி ஆட 3 பேரும் சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு கொஞ்ச நேரம் சிரிப்பும் கலவரமா ஆடினாங்க. ஆடி முடிச்சதும் தேவராஜன் மண்ணாங்கட்டிட்ட அக்கம்மாட்ட கேட்டு தயிர் போட்டு கூழ் கரைச்சு கொண்டு வர சொன்னான். தட் ஆனியன் டூன்னு மண்ணாங்கட்டி கிட்ட சொல்லி அனுப்புனா ஹென்றி. மண்ணாங்கட்டி போன அப்புறம் இந்த சோப்பெங்கப்பா ஆட்டம் பிறந்த கதையை தேவராஜன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். ஆத்துல குளிச்சுட்டு இருக்கப்போ கையில இருந்து சோப்பு நழுவி தண்ணீர்ல விழ வேகத்துல அடுத்து செல்ல சோப்ப பிடிக்கிற அவசரத்துல தேவராஜன் அப்பா அப்பான்னு கத்தி பதறி ஓடினான். அந்த முயற்சி தோத்து சோப்பு தண்ணியோட போக தேவராஜன் அப்பா மட்டும் பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கையை விரிச்சு ஆட்டினான். அதை பார்த்துட்டே இருந்த ஹென்றி சோப்பை விட்டுட்டதுக்காக அவனை பரிகாசம் செய்யற மாதிரி சோப்பெங்கப்பா சோப்பெங்கப்பான்னு ஆட ஆரம்பிச்சு 2 பேரும் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தாங்க. அன்றைய உல்லாசத்துல எந்தவித நோக்கமும் இல்லாம அர்த்தமும் இல்லாம சிரிப்பும் களிப்புமா இருந்த விளையாட்டுகளோட உச்சமா இருந்துச்சு இந்த சோப்பெங்கப்பா பாட்டும் ஆட்டமும். மண்ணாங்கட்டி கூழ் கரைச்சுக்கிட்டு வந்தான். ஏண்டா இம்மா கூழ் கொண்டு வந்திருக்கேன், இப்போ சாப்பிடணுமேனு தேவராஜன் மண்ணாங்கட்டியை கேட்டதும் ஹென்றி அதுக்கு பதில் சொன்னான். என்னோட மதிய உணவை இதிலே முடிச்சு கொள்ளலான்னு பாக்குறேன். ப்ளீஸ் நீங்க ருசி மட்டும் பாருங்க, அக்கம்மா நமக்காக சமையல் பண்ணி வச்சிருக்கும். ஓன்னு யோசிச்ச ஹென்றி தேவராஜன் சொன்னதுக்கு உடன்பட்டு ஒரு டம்ளர் கூலை ஊத்தி குடிச்சு பார்த்தான். இட் இஸ் டெலிசியஸ்னு நாக்க சப்பு கொட்டி சுவைச்சான். ஹென்றி இதுல சோறு கூட இருக்குதுன்னு கூழ்ல இருந்த சில சோத்து பருக்கைய காட்டினான்.
ஆமா, அரிசி கூட போடுவாங்களேன்னா தேவராஜன். நொய் தான் போடுவாங்கன்னு திருத்தினா மண்ணாங்கட்டி. யூ மீன் கீ? மண்ணாங்கட்டிய திரும்பி கேட்டான் ஹென்றி. நோ நோன்னு அதை மறுத்து நொய்னா என்னன்னு ஹென்றிக்கு விளக்கம் சொன்னான் தேவராஜன். ஹென்றி தேவராஜனையும் கூழ் சாப்பிட சொல்லி உபசரிச்சான். இதெல்லாம் மண்ணாங்கட்டிக்கு வேடிக்கையா இருந்துச்சு. தேடுங்கள், கண்டடைவீர்கள். அத்தியாயம் 18. மணியக்காரர் வீட்டு திண்ணையில பஞ்சாயத்து கூடியிருந்துச்சு. பெரிய பெரிய தார்பாய் விரிச்சிருந்துச்சு. அதுல மணியக்காரர் சுவரோரமா சாஞ்சு கால் மேல கால் போட்டு மடிச்சு உட்காந்து இடது முழங்கால் மேல 2 கையையும் சேர்த்துக்கிட்டு கண்ணை மூடி தலை நிமிந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. மூச்சு விடுறப்போ அவரோட கொத்து மீச காத்துல விலகி விலகி அசைஞ்சிச்சு. அவருக்கு பக்கத்துல வேலுகிராமணி மணப்பெண் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு. இங்க நடக்கிற விஷயத்தோட சம்பந்தம் இல்லாம ஒரு மரியாதைக்கு வந்து உட்கார்ந்திருந்த மாதிரி தன்னோட சோகமான நினைவுகள்ல அவரு அமர்ந்திருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் தள்ளி பெரிய ஆகிருதியோட சிவப்பு பழமா இருந்த கோயில் தர்மகர்த்தா கனகசபை முதலியார் தாம் முன்னால இருந்த வெத்தலைய தட்டுல இருந்து ஒரு கட்டு தாம் பங்கா எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா தொட மேல தொடச்சு சுண்ணாம்பு தடவி எந்திரம் மாதிரி மென்னிட்டு இருந்தாரு. எதிர் வீட்டு போஸ்ட் ஆபீஸ் ஐயர் திண்ண மேல உட்காந்து காலை கீழே தொங்க விட்டுட்டு இருந்தாரு. அவரோட வலது பாதம் இடைவிடாம ஆடிட்டு இருந்துச்சு. ஹென்றி முழங்கால கட்டிக்கிட்டு ஓரமா உட்காந்துருந்தான். அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த தேவராஜன் தான் முன்னால கடந்த ஏதேதோ பத்திரங்களை புரட்டிட்டு இருந்தான். வீட்டு முன்னால திண்ணையோரமா அகலமா இருந்த குரட்டுல வேஷ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு குனிஞ்ச தலையோட மீசைய முறுக்குன மாதிரி மேலும் கீழும் நடந்துட்டு இருந்தான் துரைக்கண்ணு. அவன் போக்குக்கு ஏற்ப தன்னோட பார்வைய பதிச்சு ஓட்டின மாதிரி ஒரு மூலையில நின்றுட்டு இருந்தான் பாண்டு. சபாபதி பிள்ளையோட சொத்துக்களுக்கு ஹென்றி தான் வாரிசுங்கிறத சட்டப்பூர்வமா 2-3 நாளா குமாரபுரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் வந்து நிரூபணம் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இங்க பஞ்சாயத்துக்கு கூடியிருக்காங்க. தேவராஜன் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு ஹென்ரியோட அலைஞ்சான். மணியக்காரர் எடுத்த எடுப்புல ஹென்ரிக்கு அனுசரணையா இல்ல. துரைக்கண்ணு புள்ளக்குட்டிக்காரன். அந்த சொத்துக்களை இவ்வளவு நாட்கள் பராமரித்து வந்தவன். அதெல்லாம் திடீர்னு ஒரே நாள்ல பறிச்சு இந்த ஊர் பேர் தெரியாத ஜாதி கெட்ட பாக்குறதுக்கு பைத்திய மாதிரி இருக்கிற ஒரு அசலூர்காரனுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்துக்கு ஆதரவா உயிலும் பத்திரமும் சட்டமும் வேற ஆதாரங்கள் பலவும் இருந்த போதிலும் இதுக்கு உடன்படுறது ஒரு அநியாயம்னு அவருக்கு தோணுச்சு. ஆனாலும் இதுக்கு மேல தான் இதுல செய்யறதுக்கு எதுவும் இல்லைன்னு அவரு உணர்ந்திருந்தாரு. தேவராஜன் இதே விஷயத்த வேற மாதிரி பார்த்தான். சட்டப்படியும் நியாயப்படியும் இந்த சொத்தெல்லாம் ஹென்ரிய தான் சேரணும்னு அவன் நம்புனான். ஆனாலும் ஹென்ரிய பத்தி தெரிஞ்சு வச்சிருந்ததுனால இந்த சொத்தெல்லாம் அவ்வளவு பேராசையோட துரைக்கண்ணு கிட்ட இருந்து ஹென்றி பறிச்சிக்க மாட்டான்னு அவன் நம்புனான். அதுல ஒரு பகுதியை கூட ஹென்ரியே துரைக்கண்ணுக்கு தந்து பெருந்தன்மையா நடந்து கொள்வான்னு எதிர்பார்த்தான். ஆனாலும் அப்படி ஒரு யோசனை தான் ஹென்ரிக்கு சொல்றது அத்துமீறிய காரியம்னு நினைச்சு தன்னோட விருப்பத்தை தனக்குள்ள அடக்கிக்கிட்டான். அந்த விருப்பம் சரிதானான்னு தெரிஞ்சுக்கதான் அவன் ஆவலா காத்துட்டு இருந்தான். துரைக்கண்ணு மேல எல்லாருக்குமே அனுதாபம் இருந்துச்சு. கனகசபை முதலியார் இது பத்தி பேசுறதுலேயே துரைக்கண்ணோட 2 நாள் கழிச்சாரு. அவனோட லாரியில பிரயாணம் பண்ணினாரு. அவன் செலவுலேயே இந்த 2 நாளும் வெத்தலை சீவல், காப்பி, பலகாரம், சாப்பாடுன்னு அவரோட வாழ்க்கையோட மகத்தான பிரச்சனைகளெல்லாம் தீர்வு கண்டிருந்தபடியால இப்போ இந்த பஞ்சாயத்துல துரைக்கண்ணுக்கு ஆதரவா ஒரு முடிவு செய்து தர வேண்டியது தன்னோட கடமைன்னு மும்முரமா இருந்தாரு. மணியக்காரர் இவ்வளவு நேரமா இப்ப எதுக்காக கூடியிருக்கிறோங்கிற விஷயத்தையெல்லாம் கடந்து இவ்வளவுக்கும் காரணமான தன்னோட பாலியக்கார நண்பர் சபாபதி பிள்ளைய பற்றி நினைச்சிட்டு இருந்தாரு. 30 வருஷங்களுக்கு முன்னால கணவனும் மனைவியும் சொத்து சுகங்களை துறந்துட்டு சபாபதி பிள்ளை தேசாந்திரம் போன செய்திய உறுதி செய்தப்போ என்ன மனோநிலையில இருந்தாரோ அதே மாதிரி ஒரு மனோநிலையில இப்போ இருந்தார் அவரு. அடிக்கடி அந்த நினைவிலேயே அவர் பெருமூச்சறிந்தாரு. ஏன்பா, புலவர் பிள்ளையோட போட்டோ படம் ஏதாச்சும் வச்சிருக்கியா? பஞ்சாயத்து கூட்டத்துக்காக நான் கேட்கல, இருந்தா பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை. அவரும் நானும் சின்ன வயசுல இருந்தே சிநேகிதன்னு சொன்னதும் ஹென்றி கொஞ்சம் யோசிச்சான். அவனோட லெதர் பேக்ல பப்பாவோட படம் ஒண்ணு இருக்குது. ஆனா அதுல பப்பா கூட மம்மாவும் இருக்கிறா. இவங்களுக்கு பப்பாவோட மனைவி மம்மா இல்லைன்னு தெரியும்னு நினைப்புல சற்று நிதானிச்சு, சரி இதனோட விளைவுகளை வேடிக்கை பார்க்கலாமேன்னு குறிஞ்சிரிப்போட லெதர் பேக்கை திறந்து ஃப்ரேமோட இருந்த ஒரு போட்டோவை எடுத்து நீட்டினா ஹென்றி. மணியக்காரர் சட்டப்பையில இருந்த கண்ணாடி கூட்டை எடுத்து திறந்து மூக்கு கண்ணாடிய அணிஞ்சுக்கிட்டாரு. நாற்காலியில கால் மேல கால் போட்டு அமர்ந்திருக்கிற சபாபதி பிள்ளைய இவர் இதுக்கு முன்னாடி பார்த்திராத உடை அலங்காரத்திலையும்
அடையாளம் கண்டுட்டாரு. அதுக்கு முன்னாடியே சபாபதி பிள்ளையோட பக்கத்துல அவர் அமர்ந்திருந்த நாற்காலி மேல ஒயிலா கை வச்சு நின்னுட்டு இருந்த சட்டக்காரிய பார்த்து அவர் மனம் சுருக்கம் கண்டிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை தான் பார்த்ததோடு நிறுத்திக்கிட்டு மத்தவங்க பார்க்காத வண்ணம் ஹென்றி கிட்ட திரும்பி கொடுத்து பையில வச்சுக்க சொல்லிடணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே கனகசபை முதலியார் வேலுகிராமணி மேல விழுந்து தலையை நீட்டி பார்த்துட்டாரு. அவரோட செய்கை மணியக்காரருக்கு கொஞ்சம் எரிச்சலாச்சு. போட்டோல பார்த்த பிள்ளையோட முகம் பழைய நினைவுகளை பலதை பத்தி மணியக்காரர் மனசுல முகில செஞ்சுச்சு. அந்த காலத்துல சபாபதி பிள்ளை வள்ளலார் பக்தர், ரொம்ப இனிமையா திருவருட்பா பாடுவாரு. கோயிலுக்கு வந்து ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தை காலட்சேபம் செய்வாரு. தைப்பூசத்துக்கு ஊர்ல பலரையும் திரட்டிக்கிட்டு வடலூர் போய் வருவாரு. ரொம்ப ஆசாரமான சைவர். தனக்கு சம வயதினர் ஆனாலும் மணியக்காரர் அவரை மரியாதையாவே பாவிப்பாரு. 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடைன்னு கூப்பிட்டுட்டு விளையாண்ட பருவமும் உண்டு. கொஞ்சம் பிராய விளையாட்டுக்கள்ல தன்னோட சேர்ந்திருந்த சபாபதி வாலிப விளையாட்டுக்கள்ல கலந்து கொள்ளாம விலகியதும் ஊர் பெரியவங்களுக்கு பயந்து ஒளிர மாதிரியே ஒத்த வயசு நண்பனான சபாபதி பிள்ளைக்கும் மரியாதையை காட்டி அவர்கிட்ட இருந்து மறைந்து ஒதுங்கினாரு ராமசாமி. அவங்க 2 பேர்ல யாருக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சுன்ற விஷயம் மணியக்காரருக்கு தெளிவா நினைவுல இல்ல. அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பிள்ளைக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சுன்னு நினைவு கூர்ந்தாரு. பிள்ளைக்கு மனைவியா வந்த பெண் மானகிரியை சேர்ந்தவ. பிள்ளைக்கு ஏற்கனவே உறவு இருக்கிறது. அவ பிள்ளைய விட சிவப்பா இருந்தாங்கிறதும் அவ நல்ல அழகிங்கிறதும் ஒவ்வொன்னா நினைவுக்கு வந்ததே தவிர அவ பேர் என்னன்னு தெரியல. பிள்ளையும் அவரோட மனைவியும் அவர் சொல்ற கதையில வர புருஷன் பொஞ்சாதி போல எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்தாங்க. என்ன இருந்து என்ன பயன்? பிள்ளை இல்லாத குறைய நினைச்சு அவங்க எப்படி மன உடைஞ்சு போனாங்க. சரி, அதுக்காக புருஷன்தான் ஞான மார்க்கத்துல போய் சாமியார் ஆனான்னா ஊரையும் மனுஷாலையும் சொத்து சுகங்களையும் விட்டு அவனோட தானும் சந்நியாசம் போக சம்மதிக்கிற பொண்டாட்டி யாருக்கு கிடைப்பா? அப்படி போன அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்புறம் இதெல்லாம் என்ன இளவு? ஒரு சட்டக்காரியோட பக்கத்துல கால்சராயம் கோட் போட்டுக்கிட்டு அவரை உட்கார்ந்துருக்கும் படத்தை இந்த ஜாதி கெட்டவன் கொண்டு வந்து தர்றானே, இது என்ன நியாயம்? இது எப்படி நடந்துச்சு? அவர் பொண்டாட்டி என்னவானா? ஒருவேளை காலமாகிட்டாளா? அதுக்கப்புறம் இந்த சட்டக்காரி அவர் சேர்த்துக்கிட்டாரா? சே, பிள்ளை அப்படிப்பட்ட மனுஷன் இல்லையே. இந்த சட்டக்காரி ஏதாவது வசிய மருந்து வச்சு அவரை வளர்த்துக்கிட்டாலோ என்னவோ. இந்த காலத்துல எப்பேற்பட்டவனுக்கும் என்ன வேணுமானாலும் நடக்கும்னு மனசுக்குள்ள நொந்துக்கிட்டாரு கவுண்டர். இதற்கிடையில அவர் கையில இருந்த போட்டோ கனகசபை முதலியாரோட கைக்கு மாறி இருந்துச்சு. அதை பார்த்த மாத்திரத்துல அவர் ஐயேன்னு முகம் சுளிச்சாரு. என்னங்க இது? மணியக்காரர் மௌனமா வருத்தத்தோட கனகசபை முதலியாரையும் ஹென்ரியையும் மாறி மாறி பார்த்தாரு. கனகசபை முதலியார் ஹென்றி கிட்ட திரும்பி, இது உங்க தாயாருங்களான்னு கேட்டாரு. ஹென்றி ஆமான்னு தலையாட்டினா. 2-3 நாள்ல தெரிஞ்ச சமாச்சாரம் மூலமா இந்த சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடிட்டு வந்திருக்கிற இவன் சபாபதி பிள்ளைக்கு பிறந்தவன் இல்லைன்ற விஷயம் எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிச்சு. அதற்கான சான்று பிள்ளை எழுதி வைத்திருக்கிற உயில். அதுல அவரு ஹென்ரிய குறிப்பிடுற போதெல்லாம் எனது ஸ்வீகார புத்திரன்னே எழுதியிருக்காரு. சொந்த பிள்ளைய எவன் போய் ஸ்வீகாரம் எடுப்பான்? ஏற்கனவே வேற ஒருவனோட வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றவளை அந்த மனுஷன் சேர்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் கௌரவமா தான் வாழ்ந்த ஊர்ல வந்து நிற்க முகம் இல்லாம எங்கேயோ வாழ்ந்து தான் கதைய முடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் சொத்து ஆசை எவனை விட்டுச்சு? எவனுக்கோ பிறந்த தான் அப்பாட்டியோட பிள்ளைக்கு உயில் எழுதி கொடுத்து உரிமை கொண்டாட அனுப்பி விட்டுருக்காரு. அப்படியெல்லாம் எண்ணி அசிங்கப்பட்ட மனசோட ஹென்ரிய கேட்டாரு தர்மகர்த்தா. நான் இப்ப கேக்குறத பத்தி தப்பா நினைச்சுக்க கூடாது. பஞ்சாயத்துல இதெல்லாம் நாங்க கேட்கணுங்கிறது ஒரு முறைமைன்னு நினைக்கிறேன். என்ன கவுண்டரேன்னு தன்னோட அத்துமீறலுக்கான ஒரு அனுமதியை தானாவே கேட்டு வாங்கிக்கிட்டு ஹென்ரிய தொடர்ந்து விசாரிச்சாரு. படத்துல இருந்த மம்மாவோட உருவத்தை ஹென்ரிக்கு காட்டி, இந்த அம்மாவுக்கு இவர் மூலமா நீங்க பிறக்கல, அப்படிதானே? தேவராஜனுக்கு கோவம் வந்து தலையை உயர்த்தினான். நடராஜ ஐயர் கொஞ்சம் அசட்டுத்தனமா சிரிச்சு நிலைமைய சமாளிச்சாரு. வந்திருக்கவன் கோபக்காரனா இருப்பானான்னு மணியக்காரனுக்கு சுருக்கெண்ணிச்சு. ஹென்றி இணக்கமா சிரிச்சு நிதானமா சொன்னான், ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி தாங்க. ஆனா ஹென்றி சொன்ன வார்த்தைங்க யார் காதலையும் விழாத அளவுக்கு உலாத்திட்டு இருந்த துரக்கண்ணு இவங்க பக்கம் திரும்பி கோபத்தால இறைஞ்சு கேட்ட குரல் எல்லாரையும் அதிர வச்சுது. எவன் எவனுக்கு பிறந்தான்னு எவனுக்கு தெரியும்? மத்தவங்க சொல்றத வச்சுதான் எல்லாரும் நம்புறோம். அதுதான் எங்க அண்ணாரு எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காரே, அதுக்கு மேல என்ன ஆராய்ச்சி? மேல ஆக வேண்டியது பாப்பீங்களான்னு குறிப்பிட்டு மறுபடியும் உலாத்த ஆரம்பிச்சான். தேடுங்க, கண்டடைவீர்கள்.